என்னை விட்டுருங்க, தெரியாம பேசிட்டேன், மன்னிப்பு கேட்டு கதறிய பாஜக எம்பி கங்கனா ரணாவத். திடீர் பதட்டத்தில் டெல்லி. பாஜகவுக்கு நேர்ந்த உச்சக்கட்ட அவமானம். அதாவது, மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே மக்களுக்கு எதிரான பல விஷயங்களை செய்து வருகிறது. குறிப்பாக பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் என பலருக்கும் கேடு விளைவிக்கும் பல்வேறு சட்டங்களையும் இயற்றி வருகிறது பாஜக அரசு. அந்த வகையில் விவசாயிகளுக்கு எதிரான 3 வேளாண் சட்டங்களை கடந்த 2020ஆம் ஆண்டு பாஜக அரசு நிறைவேற்றியது. இந்த சட்டங்களை எதிர்த்து விவசாயிகள் தொடர் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். போலீசாரை வைத்து போராட்டத்தை பாஜக அரசு கட்டுக்குள் கொண்டு வர முயன்றும் விவசாயிகள் தங்கள் போராட்டத்திலிருந்து பின்வாங்கவில்லை. இதனால் வேறு வழியே இன்றி சட்டங்களை திரும்ப பெற்றது பாஜக அரசு. இந்த போராட்டத்தில் பல்வேறு விவசாயிகள் உயிரிழந்து, காயமடைந்து, பட்டினியிருந்து பல துன்பங்களையும் அடைந்தனர். தங்கள் உரிமைக்காக போராடிய விவசாயிகளை பாஜகவினர் கொச்சைப்படுத்தியும் பேசியிருந்தனர். அதிலும் குறிப்பாக அப்போதைய பாஜக ஆதரவாளராக இருந்த நடிகை கங்கனா ரணாவத் விவசாயிகளை தீவிரவாதிகள் என்று கூறியிருந்தார். இதற்கு நாடு முழுவதும் இருந்து கடும் கண்டனங்கள் எழுந்தது. எனினும் இந்த போராட்டத்தின் வெற்றியை தொடர்ந்து தங்களுடைய விவசாய பொருளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலைக்காக விவசாயிகள் மற்றொரு போராட்டத்தையும் நடத்தி வந்தனர். இருப்பினும் தனது வாயை கட்டுப்படுத்த முடியாத நடிகை கங்கனா விவசாயிகளின் இந்த போராட்டத்தையும் தொடர்ந்து கொச்சைப்படுத்தி வந்தார். அதிலும் தங்கள் உரிமைக்காக போராட்டம் நடத்திய விவசாயிகளை தீவிரவாதிகள் என்றும் பயங்கரவாதிகள் என்றும் கங்கனா ரணாவத் கடுமையாக பேசியிருந்தார். மேலும் விவசாயிகள் சிலர் 100-200 ரூபாய் பணம் வாங்கி கொண்டு இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் உரிமை போராட்டத்தை கொச்சைப்படுத்தியிருந்தார் கங்கனா. கங்கனாவின் இந்த கருத்துக்கு பலத்த கண்டனங்களும் எழுந்து வந்த நிலையில், பெண் காவலர் ஒருவர் கடந்த ஜூன் மாதம் கங்கனாவை விமான நிலையத்தில் சட்டென்று கன்னத்தில் அறைந்துவிட்டார். இருப்பினும் விவசாயிகளுக்கு எதிராக தொடர்ந்து கடுமையாக பேசி வந்தார் கங்கனா. அண்மையில் கூட மத்திய அரசின் புதிய வேளாண்மை சட்டத்துக்கு எதிராக விவசாயிகள் போராட்டம் நடத்தியிருந்தனர். அப்போது இதை பற்றி பேசிய கங்கனாவோ, மோடி அரசின் வலுவான நடவடிக்கைகள் இல்லாவிட்டால் வங்கதேசத்தில் இப்போது நடக்கும் போராட்டம் போலவே இந்தியாவிலும் விவசாயிகள் உருவாக்கியிருப்பார்கள் என்றும், மற்றும் வேளாண் சட்டத்துக்கு எதிராக போராடியவர்களை நாய் பேய் என்றும் இவர் திட்டியதாக கூறப்பட்டது. இந்த சூழலில்தான் சமீபத்தில் தனியார் செய்தி நிறுவனத்துக்கு கங்கனா ரணாவத் அளித்த பேட்டி ஒன்றில், ஒரு சில மாநிலங்களில் மட்டுமே எதிர்த்த 3 வேளாண் சட்டங்களை விவசாயிகளின் நலன்களை மனதில் கொண்டு மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் எனவும், மீண்டும் இந்த சட்டங்களை அமல்படுத்த வேண்டும் என்றும் இவர் பேசியிருந்தார். கங்கனாவின் இந்த பேச்சு குறித்த வீடியோ வைரலான நிலையில் பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் குவிந்து வருகிறது. அதாவது, விவசாயிகளின் கோரிக்கைக்கு ஏற்ப வேளாண் சட்டத்தை ரத்து செய்த பிறகு மீண்டும் அதை கொண்டு வருவதற்கு தூண்டுகோலாக கங்கனாவின் இந்த பேச்சு அமைந்திருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது வீடியோ வெளியிட்டு பாஜக எம்பி கங்கனா ரணாவத் பேசிய போது இது குறித்து மன்னிப்பு கேட்டிருக்கிறார். தனது பேச்சுக்காக பகிரங்க மன்னிப்பும் கோரியுள்ளார் கங்கனா. வேளாண் சட்டங்கள் குறித்த தனது பேச்சை திரும்பப் பெறுவதாகவும் பாஜகவின் நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்வதாகவும் கங்கனா அறிவித்துள்ளார். ஆக மொத்தம் முடிந்து போன பிரச்சனை ஒன்றை மீண்டும் தூண்டிவிட்டு இப்போது விவசாயிகளிடமே மண்டியிட்டிருக்கிறார் பாஜக எம்பி கங்கனா.